So, hi students. So, audio, video எல்லாமே clear அப்பா. Hi Deepshika. Hi Muthu Venkadeshwari. Okay, so இன்னைக்கு வந்து physics தான் சரியா? நாளைக்கு எத்தனை பேருக்கு physics exam? I am fine pa. How are you? Hi Sujita. Happy evening. சரி ஓகே. ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம டாப் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரியா? இதெல்லாமே படிக்கலாம் அப்படின்னா இப்போவே கையோட என் கூடயே இந்த லைவில் படிச்சிருங்க ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹூக்ஸ் லா அண்ட் இட்ஸ் வெரிஃபிகேஷன் படித்தாச்சா? 1 ஹாரில் நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். அது எல்லாமே லாஸ்ட் மினிட் கொஷின்ஸாக பார்த்துட்டு போயிடுங்க ஓகேவா? ஹூக்ஸ் லா படிச்சிட்டிங்களா? 2 மார்க் இல்லை, 2 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டா நான் வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க் கொடுத்துட்றேன் சரியா? ஸோ 5 மார்க் வந்துட்டு பாருங்கள். அண்ட் அடுத்தது டெர்மினல் வெலாசிட்டி, பெர்னாலிஸ் தியரம் சரியா? ஐடியல் கேஸ் லா. கண்டிப்பாக 8th சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர். ஸோ அதனால் 8th சாப்டர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 5 மார்க்கில் மட்டும் ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் 12th போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் 12th போர்ஷன்ஸ் படிங்க ஓகேவா? திலக்குமார் உங்களுக்கு 11th போர்ஷன்ஸ்லேருந்து மிட்டம்னா நீங்கள் 11th தானே படிச்சாகணும். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர்ஸ் ரிலேஷன், ஒர்க் டன் இன் adiabatic ப்ராசஸ், ஓகேவா? ஸோ அடுத்தது எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின். முடிஞ்சுன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கிறவங்க லைவில் இருங்கப்பா சரியா? ஏன்னா நேற்று கெமிஸ்ட்ரி போயாச்சு. ஸோ நீங்கள் வேணால் அந்த லைவை ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின், பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், இதெல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் வந்துட்டு 2-3 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா? வெரி குட். ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருக்கீங்கன்னா சூப்பர்ப்பா. ஸோ அப்போ குயிக்காக நம்ம ரீகால் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே? ஆல்ரெடி எல்லாமே போட்டாச்சே உஷாராணி. ஸோ தி ஹீட் இன்ஜின் குட்பா. ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மேயர் ரிலேஷன் படித்தாச்சு ஓகே. ஸோ அடுத்தது டெர்மினல் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் அ ஸ்பியர் இன் அ ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிங் யூஸிங் ஸ்டோக்ஸ் ஃபோர்ஸ். ஸோ எத்தனாவது கொஷின் இது? 7th கொஸ்டின்ப்பா ஓகே? 7th கொஸ்டின் எடுத்தாச்சா எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணாமா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கண்டெய்னரில் ஒரு பாலை நம்ம போட்டுடலாம் சரியா? ஒரு பால். ஸோ இந்த பாலோட ரேடியஸ் என்ன அப்படின்னா r ஓகே? இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கண்டெய்னருக்குள்ளே எனக்கு ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட் இருக்குது. ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படின்னா என்னென்னா கிரீஸு ஓகே, ஆயில், கெரோசின், இல்லைனா நம்ம கிளிசரின் எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட். இதெல்லாமே எனக்கு வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ரேடியஸ் ஓகே, ரேடியஸ் ஆர் ஆஃப் பால் வந்து எனக்கு இந்த லிக்விட்குள்ளே அப்படியே எனக்கு வருது சரியா? இப்போ எனக்கு கீழே அது எதனால் வந்து இந்த பால் கீழே வருது யாராவது சொல்ல முடியுமா? ஹாய்ப்பா, ஹாய் ஜான். எலிசா நீங்கள் ஒரு டைம் வந்து கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நிறைய 11th கெமிஸ்ட்ரி லைவ் போயிருக்கோம். இல்லைனா கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே? எஸ் ஓகேவா? ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கீழே எனக்கு எதனால் வருது? டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டபிள்யூன்னு சொல்லலாம். மேலே எனக்கு வந்து இது ஒரு விஸ்கஸ் லிக்விட்குள்ளே இருக்கிறனால எனக்கு இப்போ ஒரு பலூனையே நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு முக்குனீங்க அப்படின்னா அந்த பலூன் மேக்ஸிமம் மேலே வர ட்ரை பண்ணும் கரெக்டாக? அப்போ அந்த மேலே எனக்கு எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸாக அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி மேலே இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஒன்று சொல்லிட்டோமா, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஏன் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் இது வந்து ஆயில், அது கிளிசரின் அப்படின்ற ஒரு மீடியம்குள்ளே இருக்கிறனால மேலே என்னென்ன ஃபோர்ஸ், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸும் கீழே, மேலே அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும் கீழே வந்து எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். இப்போ இதில் என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோன்னா, எனக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னது, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுன்னா நீங்கள் உடனே கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்கு இல்லையா, அதை பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ லைவ்ல இருந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்குது அப்படின்னா லைவ்ல இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே போய் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு. சரியாப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய் அருள். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுச்சா? மேம் எனக்கு ஒரு டெரிவேஷன் மறக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா டெரிவேஷன் மறக்காதுப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு டெர்மினல், இங்கே வந்து நம்ம டெர்மினல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறனால ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி acquired by a body while falling freely through என்ன மீடியம், விஸ்கஸ் மீடியம். சரியா? விஸ்கஸ் மீடியம் is called terminal velocity. நான் ஷார்ட் ஃபார்மில் டிவின்னு எழுதிக்கிறேன், is called terminal velocity. ஸோ இது டெஃபினிஷன் எழுதிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் ஃபார் terminal velocity. ஸோ என்ன ஈக்குவேஷன் சொன்னேன், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ். இதுதான் நான் சொன்ன ஈக்குவேஷன் இல்லையா? ஹாய்ப்பா, என் பேர் காவியாவா? இல்லை, என் பேர் வந்து தீபிகா. சரியா? ஸோ இது கிளியர்? இதான் நான் சொன்ன எக்ஸ்பிரஷன், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னன்னு சொன்னேன், டபிள்யூ தான் எனக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டபிள்யூ தான் எனக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம், FG இஸ் ஈக்குவல் டு M இன்டூ G. இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இதில் மாஸ் எப்படி எழுதலாம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் எப்படி எழுதலாம், டென்சிட்டி இன்டூ வால்யூம். கரெக்டா? டென்சிட்டி இன்டூ வால்யூம். இப்போ நம்ம டீனா அந்த பாலோட, ஓகேவா, அந்த பாலோட டென்சிட்டி. ஸோ இங்கே அந்த பால்லாம் நம்ம ஒரு ஸ்பிரிக்கல் பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அதோட டென்சிட்டி. ஸோ இப்போ பாலோட டென்சிட்டி நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ரோன்னு எடுத்துக்கலாம். ரோனா என்ன, டென்சிட்டி ஆஃப் பால். அடுத்தது வினா வி தான், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மாஸ் என்ன பார்த்தோம், ரோ இன்டூ வி. ஸோ எம்முக்கு பதில் ரோ இன்டூ வி, ஜி அப்படியே இருக்குது. ஸோ இது ஜி. இது ஈக்குவேஷன் 1. புரிஞ்சுச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இருக்கு ஜெகன். ஓகேவா? ஸோ உங்கள் பேர் வந்து ஹர்ஷினி தானே? ஓகே, எஸ். இது கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் முடிஞ்சு, மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்குது, விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அது ரெண்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது இது ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அப்வர்டில் என்ன ஃபோர்ஸ் இருந்துச்சு, ஸோ அப்வர்டில் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதணும். ஸோ அப்த்ரஸ்ட் U இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னன்னா M இன்டூ G தான். ஓகே, எம்னா என்னன்னு சொன்னேன், எம்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம். இங்கே அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை யார் கிரியேட் பண்ணுறான்னா ஏர். அப்போ நம்ம ஏரோட டென்சிட்டியாக தான் எழுதணும். ஸோ ஏரோட டென்சிட்டியை சிக்மான்னு எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா என்னது, டென்சிட்டி ஆஃப் ஏர். மாஸ் எப்படி எழுதுவோம், டென்சிட்டி விச் இஸ் சிக்மா இன்டூ வால்யூம். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மாஸ்க்கு பதில் டென்சிட்டி வால்யூம் ஜி அப்படியே வந்துடும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. சரியா? எஸ், கிளியர்? இப்போ இதே கேஸில் வால்யூம்னா என்ன, வால்யூம்னா
Vனா வால்யூம். வால்யூம் யாரோட வால்யூம்? வால்யூம் ஆஃப் ஸ்பிரிக்கல் பால் இல்லையா? ஸோ ஸ்பிரிக்கல் பால், ஒரு பால் சர்க்குலர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஸோ இந்த கேஸில் விக்கு பதில் 4/3 பை ஆர் கியூப் எழுதிக்கலாமா? ஜி. அதே மாதிரி இந்த கேஸில் சிக்மா விக்கு பதில் 4/3 பை ஆர் கியூப் எடுத்துக்கலாமா? ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. புரிஞ்சுச்சா? எஸ், ஆமாம், 5 மார்க். புரியலையா? ஓகே ரேவதி, நான் ஃபுல்லாக ஒரு டைம் சொல்லித்தரேன். 2 மார்க் இல்லை, இது 5 மார்க். 2 மார்க் நீங்கள் செல்ஃபாக படிச்சுக்கலாம், 5 மார்க் படிக்க முடியாது இல்லையா? அதனால தான். ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அப்த்ரஸ்ட் ஃபோர் முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் மட்டும் இருக்குது. எஃப்னா என்ன? விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸோட ஃபோர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி கிவன். நீங்கள் இது எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னாலாம் கேட்க வேணாம். விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் லா படி F is equal to 6 pi r eta vt அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அதனால இது நீங்கள் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? எஸ், ஜெகன் என்ன நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்துட்ருக்கோம். கிளியர்? ஸோ இன்னொரு டைம் சொல்லட்டுமா ரேவதி? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் வெலாசிட்டினா என்னன்னு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. த மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்வயர்ட் பை அ ஃப்ரீலி மூவிங் பாடி அப்படின்னு சொல்கிறது தான் டெர்மினல் வெலாசிட்டி. சரியா? அடுத்தது எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன்னா அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல். சரியா? இப்போ அப்வர்ட் ஃபோர்ஸில் யார் யார் இருக்கானா யூனா அப்த்ரஸ்ட், எஃப்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ், டபிள்யூன்றது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எஃப்ஜின்னு கூட சொல்லலாம். சரியா? இப்போ இந்த மூணுக்கும் எனக்கு ஈக்குவேஷன் வேணும். அப்போ மூணுக்கும் ஈக்குவேஷன் வேணும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதாவது எம் இன்டூ ஜின்னு எழுதுவோம். எம்னா என்ன? எம்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம். ஸோ டென்சிட்டி, வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப். ஸோ ஜி அப்படியே இருக்கு. அதே மாதிரி ரோ டென்சிட்டி ஆஃப் த பால். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை யார் காஸ் பண்ணுறாங்கன்னா ஏர். அப்போ ஏரோட டென்சிட்டியை சிக்மான்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ டென்சிட்டி இன்டூ வால்யூம் இன்டூ ஜி. டென்சிட்டி என்னது? சிக்மா. வீனா என்ன? எனக்கு வந்து 4/3 பை ஆர் கியூப். ஸோ அதை அப்படியே வச்சுட்டோம். புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ். இப்போ இந்த 1 2 3 இது வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படியே இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா எழுதணும் இல்லையா? ஸோ எந்த ஃபார்முலா? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்டில் என்ன ஃபோர்ஸ் இருந்துச்சு? எஃப்ஜி. அப்வர்டில் என்ன இருந்துச்சு? அப்த்ரஸ்டும் விஸ்கஸ் ஃபோர்ஸும். ஸோ இதோட எழுதுங்க. ஸோ எஃப்ஜி வந்து என்னது? ரோ. ஓகே, ஸோ இதை வந்து எஃப்ஜி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப்ஜி என்னது? 4/3 பை ஆர் கியூப் ரோ ஜி மைனஸ் யூ என்னதுப்பா? யூ வந்து 4/3 சிக்மா 4/3 பை ஆர் கியூப் ரோ ஜி which is equal to F வந்து 6 pi r eta vt. ஈட்டானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வெளியே எடுத்துருங்க. விச் இஸ் 4/3 பை ஆர் கியூப் ஜி காமன் இல்லையா? இங்கே ரோ வராது, ஜி காமன். ஸோ வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? ரோ மைனஸ் சிக்மா. அதே மாதிரி இங்கே என்ன டேர்ம் இருக்குது? 6 pi r eta vt. கிளியர்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸ் ஆர் கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். கிளியர்? இப்போ இந்த 3-ஐ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்போ 2r ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா ஜி இஸ் ஈக்குவல் டு 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 9 eta vt. கரெக்ட்? ஸோ இப்போ இதில் எனக்கு டெர்மினல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி தானே. டெர்மினல் வெலாசிட்டியை வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆப்போசிட் சைடு அனுப்புங்க. அப்போ vt இஸ் ஈக்குவல் டு 2/9 r ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா ஜி டிவைடட் பை ஈட்டா. இதுதான் டெர்மினல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, இங்கே vtயும் r ஸ்கொயரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுலேருந்து என்ன சொல்கிறீங்க? டெர்மினல் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பிரிக்கல் பால். அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்.
ஜஸ்ட்டு அப்த்ரஸ்ட்டுக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் ஏர் எடுப்பீங்க விச் இஸ் சிக்மா. இதே வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு டென்சிட்டி ஆஃப் பால் எடுப்பீங்க விச் இஸ் ரோ. ஓகேவா? கிளியர் எல்லாத்துக்கும்? ஓகே, வேற சத்யா, ஜெகன். ஸோ அடுத்தது வந்து ஹூக்ஸ் லாப்பா. ஸோ ஹூக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரப்பர் பேண்டையோ ஒரு ஸ்ப்ரிங்கையும் நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே வந்து பிடிச்சி இழுக்கிறேன். ஸோ அதாவது ரொம்ப நான் இழுக்கலை, லைட்டாக வந்து பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேவா? அப்படி இழுக்கும் போது என்ன ஆகும்னா அதை என்ன சொல்லுவோம்னா வித்தின் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். ஸோ எலாஸ்டிக் லிமிட்குள்ளேயே நான் இழுத்தேன் அப்படின்னா நான் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும், அதோட வால்யூமில் சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேனோ அவ்வளோ அந்த ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். சரியா? ஓகே, ஓகேப்பா. எஸ் எஸ், ஆமாம், மீதியெல்லாம் கான்ஸ்டன்ட். எனக்கு வந்து VTயும் R² தான் தேவை. ஓகே, மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஸ்மால் டிஃபர்மேஷன், ஒரு ரப்பர் பேண்டை நான் ஸ்மாலாக வந்து இழுக்கும்போது அந்த எலாஸ்டிக் லிமிட்குள்ளேயே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த டயக்ராம் வரையணும். ஸோ இது ஒரு சப்போர்ட்டு, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்கு கீழே நம்ம வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து வெயிட்டை போடுறோம். ஸோ வெயிட்டை போட எனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கம்மியாக நான் வெயிட் போடுறேன்னா இந்த ஸ்ப்ரிங் தான் எனக்கு இங்கே எலாஸ்டிக் பாடி. இது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் இப்படி விரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் நான் ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் போனேன் அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப வளைஞ்சிரும் இல்லையா? ஸோ நான் வித்தின் எலாஸ்டிக் லிமிட்குள்ளே தான் நான் வந்து அந்த ஸ்ட்ரெயினை போடணும். ஓகே, கிளியரா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்? ஓகே, ஸோ it can be verifying by stretching a thin straight wire, stretches like a spring, and the wire oda length enna L, uniform adoda cross section A. ஓகே, அது எந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா O அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். கிளியர்? இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அடுத்தது ஒரு பேனையும் ஒரு பாயிண்டரையும் அந்த ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்டில், ஸ்ப்ரிங்குன்னு சொல்லலாம் இல்லை ஒயருன்னு சொல்கிறான், அதோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வெயிட்டை ஆட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். அதை நான் வெர்னியர் ஸ்கேல் மூலயமா அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஒயர் இஸ் மெஷர்ட் யூஸிங் வெர்னியர் ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நான் லோடு கொடுத்துட்ருக்கேன், அது என்ன ஆகும், ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எலாங்கேஷனும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த எலாங்கேஷனை நான் டெல்டா எல், சேஞ்ச் இன் லென்த்தை டெல்டா எல்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒரிஜினல் எல், லென்த் எல், அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்ப்ரிங் இப்படி பக்கத்தில் இருந்துச்சு, கரெக்டாக? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னாச்சு, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு, கம்மி ஏரியாவை ஆக்குப்பை பண்ணி இருந்துச்சு. லென்த் வந்து எப்படி இருந்துச்சு, லென்த்தும் எனக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. ஓகே, எஸ், எலாங்கேஷன் புரியலையா? இதுதான் ஒயர், இதுதான் அந்த ஸ்ப்ரிங், ஒரு பேன் போட்டு வெயிட் போட்டு வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வெயிட்டை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னே ஸ்ப்ரிங் கொஞ்சம் எப்படி ஆகுமா, கரெக்டா? இப்படி எலாங்கேட் ஆகுமா? ஸோ இப்போது இது லென்த் எல் அப்படின்னா இப்படி இருந்த லென்த் எனக்கு என்ன ஆயிடுச்சு, டெல்டா எல் சேஞ்ச் ஆகிடுச்சு, எலாங்கேட் ஆகிடுச்சு. ஏரியா எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஏரியா ஜாஸ்தி ஆகிடுச்சு, இல்லை ஏரியா ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஏரியா கம்மியாகிடுச்சு. இதுதான் சேஞ்சுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறேன். அதாவது கிராஃப் இஸ் பிளாட்டட் யூஸிங் F on X axis, நான் கொடுத்த ஃபோர்ஸ், ஓகே, எலாங்கேஷன் ஃபோர்ஸ் Fவும், அடுத்தது சேஞ்ச் இன் லென்த்தை Y ஆக்சிஸ்லையும் நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிளாட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஸோ பிளாட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்ப்பா, எந்த அளவுக்கு அந்த லென்த் சேஞ்ச் இன் லென்த் நடக்குது, அதே எக்ஸ்டென்ஷன். ஆமாம், சேஞ்ச் தான், எந்த அளவுக்கு அந்த ஒயர் வந்து நீளமாகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ், ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், அதாவது நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகும். ஓகே, கிளியர்? ஸோ இதுக்கு ஸ்லோப் எப்படி எழுதுவீங்க, y/x-ஆ, yல என்ன இருக்குது, del L, xல என்ன இருக்குது, f. ஸோ இதுதான் எனக்கு தேவையான ஸ்லோப். புரிஞ்சுச்சா? ஸோ ஸ்லோப்
இது வரைக்கும் clear? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ். கிராஃப் புரியலையா? கிராஃபில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ எனக்கு அங்கே என்ன நடக்குது? ஸ்ட்ரெச்சிங் நடக்குது. எவ்வளோ தூரம் ஒரு விஷயம் ஸ்ட்ரெச் ஆகும்போது அதோட லென்த்தும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா? ஒயரை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க? ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, அப்போ ரப்பர் பேண்டோட லென்த்தும் ஜாஸ்தி ஆகுமா? எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம் அதை, டெல்டா எல். அப்போது நான் ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எக்ஸ்டென்ஷனும் ஜாஸ்தி ஆகும். அவ்வளோதான். இதில் என்ன டவுட்? ஸோ ஸ்லோப் எப்படி எழுதுவீங்க? m is equal to y ஆக்சிஸில் என்ன இருக்குது? டெல்டா எல். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? எஃப். ஸோ இதுதான் ஸ்லோப். ஓகே. ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் என்ன சொல்லுது? எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் ஆக்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் எஃப். கிளியர்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்லோப் தான் m. ஸோ ஸ்லோப் ஆஃப் எஃப்னு எழுதிக்கலாமா? எஸ். ஸோ இப்போது f is equal to delta L by L, அதாவது f is equal to area into length divided by area. f is equal to del L. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஸ்லோப் 1 இருந்தா கரெக்டா? ஸ்லோப் 1 இருந்தா f is equal to del L. இது கிளியர்? எஸ். ஸ்லோப் வந்து 1 இருந்துச்சுன்னா f is equal to del L. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ வால்யூம் என்னது? வால்யூம் எனக்கு ஏரியா இன்டூ எல். இப்போ மேலேயும் கீழேயும் வால்யூமால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏஎல் டிவைடட் பை ஏஎல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏஎல் இன்டூ டெல்டா எல். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு ஏவை மட்டும் நான் இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். சரியா? அப்போ எஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை ஏஎல் டெல்டா எல்னு இருக்குமா? எஸ். ஸோ இப்போ அகெயின் நம்ம இதை வந்து ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணி எழுத போகிறோம். எப்படின்னா இந்த எல்லையும் சரியா இந்த ஏவையும், ஸோ எல் பை ஏ இன்டூ டெல்டா எல் பை எல் இப்படி எழுதிக்கலாமா? ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணி எழுதுறோம். கிளியர்? ஸோ அப்போது எஃப் பை ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை எல். F by A எந்த ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. டெல்டா எல் பை எல் எதோட ஃபார்முலா? ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸோ இதை தான் நம்ம ஹூக்ஸ் லாவும் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். கிளியர்? இதில் எதாவது டவுட் இருக்கா? இதுதான்ப்பா அவங்க கொடுத்துருக்குற அந்த டெரிவேஷன். ஹூக்ஸ் லாக்கு இது மட்டும்தான் டெரிவேஷன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதுகிறோம்? எஃப்பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். டெல்டா எல் பை எஃப், எம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எஃப். எஃப்பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எஃப்பும் டெல்டா எல்லும் ஈக்குவலாக இருக்கா? எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெல்டா எல்லும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்மளுக்கு வால்யூம் தெரியும், ஏரியா இன்டூ லென்த். ஸோ இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் ஏரியா இன்டூ லென்த்தை மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏரியா இந்த டேர்மை மட்டும் நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம். ஓகே. ஸோ எஃப் பை ஏன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற எல்லும் ஓகே, பேலன்ஸ் இருக்கிற டெல்டா எல்லையும் ஏஎல்லையும் அப்படியே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் குரூப் பண்ணி எழுதுகிறோம். எல் பை ஏ டெல்டா எல் பை எல். ஓகே. இப்போ இதில் எஃப் பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல்னு இருக்கா? ஸோ எஃப் பை ஏ டெல்டா எல் பை ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இதை தான் வந்து ஹூக்ஸ் லாவும் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே. தீப்ஷிகா இருக்கீங்களா? எஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஹாய் ஹரிஷ். ஹாய் முகமத். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின், ஐடியல் கேஸ் லா. ஓகே. ஸோ ஐடியல் கேஸ் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்போது சரியா, ஒரு லோ டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் அப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னரோட வால்யூம் வின்னு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வச்சுட்டு நம்ம பாயில்ஸ் லாவும் சார்ல்ஸ் லாவும் யூஸ் பண்ணி ஐடியல் கேஸ் ரிலேஷனாக அப்டைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா என்ன சொல்கிறாங்க? பாயில்ஸ் லா
எனக்கு வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஓகே ப்ரெஷரும் வால்யூமும் inversely proportional. இதுதான் பாயில்ஸ் லா சொல்கிறாங்க. ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் inversely proportional to each other at constant temperature. இது பாயில்ஸ் லா. அடுத்தது சார்ல்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா at constant pressure volume of the gas is directly proportional to the absolute temperature. இது யார் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா சார்ல்ஸ் லா. இப்போ இந்த ரெண்டு லாவையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. இதை எப்படி எழுதலாம்? PV is equal to கான்ஸ்டண்ட்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்துடும். இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? T கீழே வந்துடுமா? அப்போ V/T is equal to கான்ஸ்டண்ட்டாக. அப்போது PV is equal to கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம், V/T is equal to கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம். ரெண்டு பேரையும் சேர்த்து எப்படி எழுதலாம்? PVT is equal to கான்ஸ்டன்ட். அப்போ PV is equal to கான்ஸ்டன்ட் into T. அதுதான் டைரெக்டாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிச்சா? PV is equal to constant into T. இதில் C தான் என்னது? அந்த ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். C தான் என்னது? பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். புரிஞ்சிச்சா இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சீனா என்ன? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இன்னொரு பேர் இருக்குது. சீன்றது அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, சீனா என்ன? அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதெல்லாமே நீங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கலாம்ப்பா. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கண்டெய்னர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னர், இது செகண்ட் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போட்டோம். சேம் இதே கண்டெய்னர் அடுத்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதுக்கு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு சிஸ்டமையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது இது V இது Vனா இந்த இடத்துல எனக்கு 2V ஆயிடுச்சு. ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் என்ன ஆயிருக்கும்? 2 டைம்ஸ் என்ன ஆயிருக்கும். ஏன்னா ரெண்டு சிஸ்டமை ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ 2n. எஸ், ஆமாம், டயக்ராம் வரையணும். ஓகேவா? ஸோ இந்த கம்பைன்டு சிஸ்டமுக்கு எனக்கு V என்ன ஆயிடுச்சு? 2V ஆயிடுச்சு. அப்போ Cனா என்னன்னு சொன்னேன்? Cனா என்ன? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸா? அப்போ Cயும் என்ன ஆயிருக்கணும்? 2 டைம்ஸ் என்ன ஆயிருக்குமா? கரெக்ட்? ஆர் 2C ஆயிருக்கலாமா? Cயும். அப்போ ஃபார்முலா எப்படி சொன்னோம்? ஃபார்முலா PV/T is equal to constant எழுதுனோமா? அப்போ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 2Cன்னு எழுதிக்கிறோம். கிளியர்? இது வந்து ஐடியல் கேஸ் லா. ஓகே, ஸோ இங்கே C என்ன சொன்னேன்? அகெயின் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, ஜூல் பர் கூலும். ஓகே, ஸோ அதே மாதிரி C has K times number of N particles. எங்கேருந்து மேம் K வந்துச்சு? இப்போ இதே சிஸ்டமில் 3 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா 3C ஆயிருக்கும். 4 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா 4C ஆயிருக்கும். 5 சிஸ்டம் இருந்துச்சுன்னா 5C ஆயிருக்கும். அப்போ இந்த எல்லா இடத்துலையும் Cயை வந்து K டைம்ஸ் Nன்னு எழுதிக்கலாம். K தான் என்னது? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பிரியா இப்போ தான் நம்ம ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ப்பா. ஓகே ஓகே, ஸோ இப்போது ஃபைனலாக ஈக்குவேஷனை PV is equal to NKTன்னு எழுதிக்கலாம். ஓகே, கிளியர்? P by constant, PV is equal to CTன்னு எழுதினேன். C என்னன்னு சொன்னேன்? N times Kன்னு சொன்னோம். ஸோ இப்படி தான் ஃபார்முலா வந்துச்சு. ஓகே, இதெல்லாமே தியரி டைப் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இது ஃபுல்லாக டெரிவேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எத்தனை பேர் படிச்சிட்டிங்க ஆல்ரெடி? எத்தனை பேர் படிச்சிட்டிங்கப்பா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்? டெரிவேஷன் போதும். ஓகேவா? ஜஸ்ட் நார்மலாக சீனா என்ன, கேனா என்ன, என்ன என்னன்னு மட்டும் மென்ஷன் பண்ணி. ஓகே, ஸோ அடுத்தது explain Newton's law of cooling. Newton's law of cooling states that rate of loss of heat of a body is directly proportional to the difference in temperature between the body and surroundings. ஸோ இதை நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு காஃபி எடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஒரு காஃபியை வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ அந்த காஃபி என்ன ஆகும்? ரொம்ப ஹாட்டாக இருக்குது. காஃபி என்ன ஆகும்னா அதுக்குள்ளே இருக்கிற ஹீட் வந்து எனக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக அதோட ஹீட் என்ன ஆகும்? வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த
rate of loss of heat of the body, அந்த காஃபி எவ்வளோ ஹீட்டை லூஸ் பண்ணுதோ that will be directly proportional to ஓகே அந்த காஃபியை சுற்றி ஒரு சரௌண்டிங் இருக்கு இல்லையா, அந்த சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரும் அந்த காஃபியோட டெம்பரேச்சரையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே தீப்ஷிகா, ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைவ் நல்லா கவனிங்க சரியா? ஸோ இதில் எனக்கு அந்த ஹீட்டு காஃபிலேருந்து ஹீட் என்ன ஆயிருக்கும், வெளியே வந்துக்கிட்டே இருக்குமா, ஸோ அதனால் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். நெகட்டிவ் சிம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காஃபி வந்து ஹீட்டை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, டைம் இன்க்ரீஸ் ஆக அப்படின்றத சொல்லுது. ஓகே, ஸோ இதை தான் சொல்லுவாங்க the rate of loss of heat body is directly proportional to difference in temperature between the body and that surrounding. TS na என்ன temperature of the surrounding, T na என்ன temperature of the body, DQ அப்படின்னா என்ன the change in or the rate of change of heat loss. Clear? So இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். 2 மார்க்லையும் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட. இதில் நெகட்டிவ் சைன் எதை சொல்லுது? quantity of heat loss by liquid goes on with increasing decreasing with time. Clear? Okay, so next என்ன சொல்லலாம், T na என்னதுப்பா, இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். T na temperature of body, TS na temperature of surrounding, சுற்றி எனக்கு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சரௌண்டிங். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் போயிடலாம். the amount of heat lost, எவ்வளோ அமௌண்ட் ஹீட் லாஸ் பண்ணியிருக்கு அந்த பாடி சரியா, அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா dq is equal to ms dt. இந்த ஃபார்முலா எங்கே மேம் இருந்து வந்துச்சு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா. s is equal to ஓகே 1/m dq by dtன்னு எழுதியிருப்போம் இல்லையா. இதில் இந்த கேபிட்டல் T வந்து டெம்பரேச்சர், டைம் இல்லை, இங்கே இது டைம், ஸ்மால் டி டைம், கேபிட்டல் T டெம்பரேச்சர். இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே உங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறது அங்கே தான். கேபிட்டல் T வந்து எனக்கு டெம்பரேச்சர், ஸ்மால் டி எனக்கு டைம். இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. இதில் DQ வேணும்னு மற்றதெல்லாமே இப்படி எழுதியிருக்கும். கிளியர்? ஓகே, ஸோ இப்போது இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஓகே, ஸோ ஃப்ரம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னு எழுதிக்கலாம். என்ன பார்த்தோம், dq by dt is equal to minus t minus ts. கரெக்டா? இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு a அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். a அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் சரியா. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இதே ஈக்குவேஷனில் நான் ஒரு குட்டி மாடிஃபை மட்டும் பண்ணுறேன், அது அப்போவே பண்ணியிருக்கலாம், இப்போ பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஓகே, இதில் டிவைடிங் பை dt, dtனா டைமை மாற்றி எழுதிடாதீங்க, ஸ்மால் டீனா டைம், கேபிட்டல் டீனா டெம்பரேச்சர். அப்போ dq by dt is equal to ms dt by dt. இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 3லையும் பாருங்கள், எனக்கு LHS ரெண்டு சைடும் சேமாக இருக்குது, RHS தான் வேறையாக இருக்குது. அப்போ LHS சேம்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் 2யும் 3யும் நான் ரிலேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவேட்டிங் 2 and 3. அப்போது இந்த சைடு வந்து -AT - TS இருக்கா, அப்போ -AT - TS is equal to இந்த சைடு என்ன இருக்குது, ms dt by dt. ஸோ ms dt by dt. ஸோ இந்த ms கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போது a ms
இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை மேம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம்ப்பா. அப்போ மைனஸ் ஏ பை எம்எஸ், ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிடி. இந்த டேர்மை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 பை டி மைனஸ் டிஎஸ். இப்போ நான் அகெயின் சொல்கிறேன், இந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஏ டிடி by ms is equal to dt by t minus ts. Clear? இதில் எதாவது டவுட் இருக்கா? இதுதான் equation 4. இது again எப்படி எழுதலாம்? dt by t minus ts is equal to minus a by ms dt. equation 4. இப்போ இந்த equation 4 integrate பண்ணும். So integrate பண்ணா என்ன கிடைக்கும்? Integrating dt by t minus ts is equal to minus a by ms integration dt. With respect to dt தான் integrate பண்ணும். So integrate பண்ணும்போது dt by ts. So இது வந்து dt தான் என்னது இன்டகிரேஷனோட அந்த கான்ஸ்டன்ட். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 by t minus ts இருக்குமா? 1 by some வேல்யூவை இன்டகிரேட் பண்ணோம்னா அப்போ என்ன கிடைக்கும்? ln x கிடைக்கும். அப்போ இதே மாதிரி 1 by t minus ts பண்ணால் ln t minus ts கிடைக்கும், which is equal to இங்கே dt இன்டகிரேட் பண்ணால் t. ஸோ t ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இன்டகிரேஷனில். இதை வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லுவோம். கொஷின் முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னும் 2 ஸ்டெப் தான். புரிஞ்சுச்சா? மேக்ஸிமம் ஓகேவா ருத்ரன்? நான் தமிழ்லையே எடுக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். புரியலையா? யாருக்கு புரியல? ஸ்டார் ஆல்ரெடி ஒரு வீடியோ 11th and 12th ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ஒரு 10 days முன்னாடி போட்டது இருக்குது. அதில் எல்லா நியூமரிக்கலும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதுலேருந்து வரும், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டெப்பை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம்ப்பா. இங்கே 1 by t minus ts இருக்கா? 1 by x இன்டகிரேட் பண்ணால் ln x. அப்போ 1 by t minus ts இன்டகிரேட் பண்ணால் ln t minus ts. ஓகே, அப்போ அதே மாதிரி இங்கே dt இன்டகிரேட் பண்ணால் t. எனக்கு கூட ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ அதனால் ப்ளஸ் b1 எழுதியிருக்கோம். கிளியர்? இதுதான் இன்டகிரேஷன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்க போறோம். டேக்கிங் எக்ஸ்பொனென்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்க போறோம். டேக்கிங் எக்ஸ்பொனென்ஷியல். அப்ப என்ன ஆகும்? e power ln t minus ts ஆகும். e power ln t minus ts is equal to e power minus இருக்கேப்பா, மைனஸ் போல, மைனஸ் அப்படியே தான் இருக்கு. சரியா? e power minus a by ms t plus b1. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஈயும் லானும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ்பொனென்ஷியலோட ரூலே அதுதான். இ பவர் லான் இருந்துச்சுன்னா அந்த ஈயும் லானும் மட்டும் கேன்சல் ஆகி பவரில் இருக்கிற பேலன்ஸ் டேர்ம் அப்படியே வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே லான் இல்லை. ஸோ அதனால இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதுடும். இ பவர் ஒரு டேர்ம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஸோ இ பவர் மைனஸ் ஏ எம்எஸ்டி ப்ளஸ் பி1. கிளியர்? இப்போ இதில் வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஈயை வந்து பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் ஏ பை எம்எஸ்டி டாட் இ பவர் பி1 இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ விச் இஸ் டி மைனஸ் டிஎஸ். ஸோ இப்போ அகெயின் டி மைனஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் பி1 நம்ம பி2ன்னு சும்மா ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? இ பவர் ஏ இதுதான் ஃபைனல் ஆன்சர். டெம்பரேச்சர் ஆஃப் த பாடியோட ஆன்சர். கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? தீப்ஷிகாக்கு உண்மையா புரிஞ்சுச்சா?
லாஸ்ட் ஸ்லைட் ஓகேவா? கிளியர்? கிளியர்? ஓகேப்பா. ஸோ அடுத்தது மேயர்ஸ் ரிலேஷன். ஸோ மேயர்ஸ் ரிலேஷன் பார்த்தலாமா? 12th கொஸ்டின், 8th சாப்டரோட 12th கொஸ்டின். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, 8th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேயர்ஸ் ரிலேஷன் வந்து ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான்ப்பா. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்க போகிறோம். அந்த கண்டெய்னரில் வந்து என்ன கேஸ் இருக்குன்னா மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னரோட ப்ரெஷர் பீன்னு எடுத்துக்கிட்டோம், அதோட டெம்பரேச்சர் டீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்டெய்னரை நான் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டெய்னர் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பிஸ்டன் மேலே வச்சுருப்போம். இப்படி ஒரு பிஸ்டன் வச்சுருப்போம். ஹீட் பண்ணும்போது இந்த கண்டெய்னர் என்ன ஆகும், இந்த பிஸ்டன் நார்மலாக மேலே போகும். கரெக்டாக மேலே போய் அந்த கண்டெய்னரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணுறோன்னா வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். ஓகே, when the gas is heated at constant volume, அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம்னா இந்த பிஸ்டன் எனக்கு மேலே போகுது, ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற மாலிகுல் ஹீட் ஆகிட்டே இருக்கும். பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கேஸ்க்கு என்ன எனர்ஜி கிடைக்கும்னா இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். சரி, உள்ளே இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். இப்போது பிஸ்டன் எனக்கு நகரல, பிஸ்டன் நகராதனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா நோ ஒர்க் இஸ் டன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? எனக்கு மொத்த ஹீட்டுமே என்ன ஆகுது, இப்படி சிஸ்டம்குள்ளே தான் போகுது. சிஸ்டம்க்கு வெளியிலேருந்து எந்த ஹீட்டும் போல, உள்ளே இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி கெயின் ஆகுது. புரிஞ்சுச்சா? So, concept is that when the gas is heated at constant volume, the temperature increases by dt. As no work is done by the gas, heat flows into the system will increase. Only the internal energy, just internal energy மட்டும் தான் gas molecules increase ஆகும். Work done எதுவும் நடக்கல, volume எதுவும் increase ஆகல. Volume ஏன்னா constant. Clear? இப்போ next, இப்போ volume constant ன்னு சொல்லிட்டோம். அப்போ CV-ய நான் molar specific heat capacity at constant volume அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்னப்பா? டயக்ராம் இருக்குன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் இதுக்கு வந்து புக்கில் டயக்ராம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? S is equal to 1 by m dq by dt ன்னு சொன்னேன்னா ஃபார்முலா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா C, கான்ஸ்டன்ட் வால்யூம்ன்றனால கீழே V, which is equal to 1 by mass. ஹீட் எனர்ஜி என்னவா இருந்துச்சு அந்த மாலிகுல்ஸ்க்கு? இன்டர்னல் எனர்ஜியாக இருந்துச்சு. அப்போ du by dt. இதில் du in terms of du ஃபார்முலா எழுதுங்க. மாஸ் ஆஃப் த கேஸ் என்ன? மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ்ன்னு எடுத்தோம். அப்போ மியூ, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. du is equal to mu cv dt. கிளியர்? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ சப்போஸ் இதில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லிட்டோம், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ சப்போஸ் எனக்கு வால்யூமை நான் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்னா அப்போ டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஹீட் வந்து சிஸ்டம்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கேஸில் நம்ம Q இஸ் ஈக்குவல் டு, அதாவது S இஸ் ஈக்குவல் டு 1 dq by dtயா. இப்போ நான் என்ன சொன்னேன்? சிஸ்டம்குள்ளே ஹீட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அப்போ இந்த டேர்மை Q by Tன்னு எழுதிக்கலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ? 1 by mu.
இங்கே வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அப்போ சிபின்னு போடும். ஓகே, சைடில் எழுதுறது புரியலையா? ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் 2 ஃபார்முலா நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அட் கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு ஒரு ஃபார்முலா, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா என்ன? S is equal to 1/m dq by dt. கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போ என்ன சொன்னேன்? எனக்கு கேஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை, எனக்கு ஜஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜி தான் ஹீட்டாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். அப்போது எஸ்ஸுக்கு பதில் சின்னு எழுதணும். அதே மாதிரி இங்கேயும் எஸ்ஸுக்கு பதில் சி. கான்ஸ்டன்ட் வால்யூமாக அப்போ சிவி, இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக அப்போ சிபி, which is equal to 1 / மாஸ் எவ்வளோ? மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ். அப்போ இங்கேயும் மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ். எனக்கு இங்கே ஹீட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? மாலிகூல்ஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ du by dt. இந்த ஃபார்முலாவை தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவில் இங்கே எழுதியிருக்கோம், டியூவில். சரியா? அதாவது இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டியூவை மட்டும் வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல எனக்கு அகைன் ஃபார்முலா q by t-யா, இதை நான் q by t-ன்னு எழுதுறேன். ஏன்னா ஹீட் வந்து சிஸ்டம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் q-வை மட்டும் எப்படி எழுதலாம்? சிபி மியூ சிபி டின்னு எழுதலாம், டிடி. புரிஞ்சுச்சா? கிளியர்? இப்போ எனக்கு வந்து கேஸ் எவ்வளோ ஒர்க் டன் செய்யும் அப்படின்னா அதோட ஃபார்முலா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு PdV. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த இது ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் என்ன சொல்கிறாங்க? ஹீட், ஓகேவா, ஹீட் சப்ளைட் டு த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் பை த கேஸ். இதுதான் எனக்கு வந்துட்டு என்னது ஃபார்முலா. சரியா? ஸோ கியூவோட ஃபார்முலா என்ன? மியூ சிபி டிடி. டியோட ஃபார்முலா என்ன? மியூ சிபி டிடி. ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? பிடிவி. ஓகே, இப்போது இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிடிவியை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு ஃப்ரம் ஐடியல் கேஸ் ஃபார்முலா என்ன? பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இது ஐடியல் கேஸோட ஃபார்முலா. இது ரொம்ப நோட் பண்ணுங்கள், ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி ஐடியல் கேஸோட ஃபார்முலா. இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், யூவி மெத்தட். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? வியை அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆர்டி டிடி. ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து என்ன தெரியுது? பிடிவியும் விடிபியும் மியூ ஆர்டின்னு தெரியுது. ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அகெயின் வந்து அட் ப்ரெஷர் 0ன்னு வச்சோமா, அப்போ டிபி 0 விச் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணால், இந்த கேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் மியூ சிபி ப்ளஸ் is equal to CV plus PdV. PdV na என்னது? PdV na நம்ம இந்த term substitute பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? mu r dt. கரெக்ட்? ஸோ அப்போ mu எல்லாம் சைடு கேன்சல் ஆகிடுமா? dt கேன்சல் ஆகிடுமா? அப்போ CV is equal to CP is equal to CV plus R இருக்கும். இதுதான் மேயர்ஸோட ரிலேஷன். ஸோ இது எப்படி எழுதலாம்? CP minus CV is equal to R. இங்கே R தான் என்னதுப்பா? R தான் என்னது? கான்ஸ்டன்ட். சரியா? கிளியர்? ஸோ இதுதான் மேயர்ஸ் ரிலேஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேவா, மியூ சரியா? எதை கேட்குறீங்க? இது வந்து மியூப்பா, இது மியூ. சரியா? ஸோ ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன் இந்த டீட்டில். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போது நம்ம ஒரு டியூ இஸ் ஈக்குவல் டு மியூ சிவி டிடி ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம், ஒர்க் டனுக்கு எழுதுகிறோம். மூணையும் நம்ம வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் டபிள்யூவில் ஈக்குவேட் பண்ணுறோம்.
ஸோ ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஃபார்ம்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எனக்கு டிபி வந்து 0னா இந்த டேர்ம் போயிடுமா? கரெக்ட். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டின்னு மட்டும் இருக்குமா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மியூ ஆர்டி கிடைக்குமா? ஸோ மற்ற டேர்மெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே கேன்சல் போட்டோம்னா சிபி இஸ் ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும். கிளியர்? ஓகேவா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிங்க இல்லையா? ஸோ இதுதான் சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஹாய் காவியா. ஓகே, கிளியர்? கிளியரா? ஓகேப்பா. ஸோ என் பண்ணிக்கலாமா லைவை? ஓகேப்பா.